பவுலில் 2 கப் ரவை சேர்த்துக்கலாம். கூட 1 மூடி தேங்காய் எடுத்தாச்சு. கூடவே 2 பழம், நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி பனானா நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ நல்லா பழுத்து வந்தால் தான் இந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அப்போ தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பழுத்த பழம் அப்படிங்கிறனால அந்த பணியாரமும் நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறதா கண்டிப்பாக நல்ல பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 கப்பு ரவை சேர்த்துருக்கோம். 1 கப்பு ஜீனி எடுத்துக்கலாம். தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம தேங்காய் பால் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அரைக்கலாம், அப்போ தான் பால் நல்லா வரும். இப்போ ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக நான் தேங்காய் பால் எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம ரவை ஊற வச்சுருந்தோம், அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கிண்டி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பனானா எடுத்து வச்சுருந்தோம், இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கையை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்பூன்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா பனானா இருக்கிறதுனால கையில் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், பனானாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்படி நம்ம ஸ்பூனை வச்சு அள்ளி ஊற்றுற மாதிரி கரெக்டான பதத்துக்கு இருந்தால் போதும். ஸோ இது கூட 2 ஏலக்காய் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும், ஸ்மெல் சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாக வரட்டும். நம்ம ஒரு ஸ்பூன் அழகாக மெல்லமாக எடுத்து ஊற்றிக்கலாம். சின்ன ஸ்பூன் எடுத்தாலே போதும். ஸோ ரொம்ப பெருசாலாம் எடுக்க வேணாம். ஸோ இது நல்லா பபுள் பபுளாக வரும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பபுள்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா நான் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா பபுள் குறைஞ்சிரும். ஓகே, இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும். ரொம்பலாம் டார்க்காக ப்ரௌனாலாம் வரக்கூடாது. இப்போ அதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான பஞ்சு போல் ரவை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ஹாலிடேஸ்னால ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.